திரு தங்கவரதராஜன், எது முக்கியமோ அதை பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டும் போது அதை தவிர்க்கிறதா மத்திய அரசு தவிர்த்துட்டு அதை அரசியல் இல்ல மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை சீர்குலைக்கிறார்கள் அப்படின்னு பிரதமரோ இல்ல பாஜக தலைவர்களோ சொல்றாங்களா? அதாவது நாங்க அடிக்கடி சொல்லுவோம், அதுதான் சொல்றோம். அதாவது ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தேவை நாட்டுக்கு நீங்க பிரதமர் அடிக்கடி சொல்ற பாரதிய ஜனதா என்ன சொல்றோம். நீ பிரணாம வச்சிருந்தா பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வருவாங்க அப்படின்னு நாங்க வச்சிருக்கிறார். அதை ஏற்றிருக்கிறோம். அது போன்ற ஒரு தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர், பொறுப்பான அதிகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட பொறுப்பான மாற்றுக் கட்சியின் தலைவர் வேண்டும் என்பது இங்க பிரதமர் மோடி அவர்களுடைய கோரிக்கை மட்டும் இல்ல, பாஜகவுடைய நோக்கம் அதுதான். ஆனா அதான் சொல்றேன், இவர்களுக்கு அதிகார பயிற்சி கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிடைக்கவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அடிக்கடி எங்களை குறை சொல்வது, ஒரு பாராளுமன்றத்தை முடக்குவதே வாடிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அதான் நான் உதாரணத்தை பாத்தீங்களேன், எப்ப பாராளுமன்ற செஷன் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ கலப்புவாங்க. நீ பட்ஜெட் கூட தொடர் வருதா, அதுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்து உதாரணம் மெகா செஷன் ஒண்ணு வரும். என் செல்போன்ல ஒட்டு கேட்கிறாங்க, ராகுல் காந்தி பேசுவார். இதை பிரான்ஸ் பத்திரிகை ஏற்கனவே முதல் நாள் வெளியிட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு சரி, இதெல்லாம் ஒரு சரி. அது போல இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்ததும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மனசுல வச்சுதான் இல்ல கணக்குல வச்சு சொல்லணும். என்னுடைய கருத்தை முழுமையா கேட்டதா அதுக்கு நாங்க அதானிக்கு எவருக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை. ஜனநாயகப்படி என்ன விஷயங்களும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும். அமெரிக்க நீதிமன்றம் இன்னைக்கு அமெரிக்க நீதித்துறையா இருக்கலாம், அதாவது பத்திரப்பதிவு மட்டும் அந்த அந்த கமிஷன் என்ன பண்ணுதோ அதை நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமானது கிடையாது. நான் சொல்ல வரேன், அதாவது அதுல என்ன சார்ஜஸ் எல்லாம் பின்னாடி வர, அதாவது இன்னைக்கு எதிர்க்கட்சியோட நோக்கம் என்ன பிரதமர் வெளிப்படுத்ததான் சொல்ல வரேன். இன்னைக்கு இவர்களுக்கு அவையே முடக்க வேண்டும். இப்ப பெகாசஸ் விவகாரத்துல இவர் குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னைக்கு அதானி விவகாரத்துல உண்மை போய் நீதிமன்றம், அமெரிக்க நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம், அதன்படி நாங்க நடவடிக்கை பின்னாடி உங்களுக்கு கருத்து சொல்ல விரும்புறேன். இவருக்கு அதே மாதிரி பெகாசஸ் விவகாரத்தில் செல்போன்ல ஒட்டு கேட்குதுன்னு சொன்னார். நீதிமன்றம் செல்போனை குடியா ராகுல் காந்தி கொடுக்கலங்க. அதாவது இதை சொல்லி அவைய முடக்கினாங்க இல்லையா, அப்ப பாராளுமன்றத்தை முடக்கணுங்கிற பேர் வந்துச்சா இல்லையா, ராகுல் காந்தி பப்ளிசிட்டி கிடைச்சதா இல்லையா, அப்ப வெளிநாடு இந்த பாராளுமன்றத்தை முடக்கணும் வெளிநாடு சரி அமலமானுச்சா இல்லையா. இதுதாங்க நான் சொல்றோம். நீங்க அவைக்குள்ள வாங்க, அவைக்குள்ள ஆக்கப்பூர்வ விமர்சனம் வைங்க. நீங்க அதன் பிறகு நீங்க உடனே வெளியில முடியும், நாங்க என்ன பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு விஷயம் இவரை நான் சொல்றேன் திரு தமிழரசன், இங்க பாருங்க. இன்னைக்கு அதானி விவகாரத்துல பாத்தீங்கன்னா அதானி யாரு காலத்துல வந்தாருங்கிறது 85ல இருந்து துறைமுக திட்டத்துல குஜராத்ல இருந்து வளர்ந்து வந்தவர். அது காங்கிரஸ் ஆட்சியில வளர்ந்தவர். அவர் தொழிலதிபர். நீங்க உங்க காட்சியில 2004 இருந்து 2017 எத்தனை லட்சம் கோடி கொடுத்தீங்க பட்டியல். அந்த காங்கிரஸனுடைய ராகுல் காந்தி தாங்க அதானியை கைது செய்யுங்கள்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன நீங்க கமெண்ட் சொல்றீங்க? காங்கிரஸ் காலத்துல வளர்ந்தாரு, அந்த காங்கிரஸ் தான் அவரை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க? இப்ப நான் தமிழகத்துல கைது பண்ண சொன்னா கைது பண்ண முடியாதுங்க. இப்ப அவர் யாரு எந்தெந்த மாநிலத்துல இப்ப சார்ஜ் ஷீட், அமெரிக்கா சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட் பாருங்க. அக்டோபர் 24 அது வெளியானது 4 நாளைக்கு முன்னாடி. அதுல என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. அதாவது இருங்க, அதுல பாருங்க, அது பாஜக, அதாவது யார் எந்த காலகட்டத்தில் ஆண்ட மாநிலத்தை சொல்லிருக்காங்க பாருங்க. நீங்க ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இந்த மாநிலத்துல 2004 சொன்னாரு ஆர்கே. எங்களுடைய எப்போதுமே எங்களுடைய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குறுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஆர்கேவுக்கு நான் சொல்றது இந்த ஆர்டர் சார்ஜ் சொல்லியிருக்கிறார் இல்லையா. இப்ப முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, எங்களுக்கு செகிக்கு உள்ள விஷயம் அவருக்கு சம்பந்தம் சொல்லியிருக்காரு. இது மேல இது பாத்தீங்கன்னா இது எதிர்காலத்துல நிச்சயமா பாராளுமன்ற கூட்டத்தோட நீங்க விவாதிக்கிறப்ப எங்களுடைய மத்திய அரசாங்கம் நிச்சயமா எங்களுடைய விவாதிக்கட்ட ஒண்ணும் தவறில்லையே. இப்ப தமிழ்நாடு அரசோ ஒடிசாவோ ஆந்திர பிரதேசமோ அது விவாதிக்கட்டும், அதுல ஒண்ணும் தவறில்லை. அத சொல்றீங்கல்ல. அப்ப ஒட்டுமொத்தமா அதானி விவகாரம் குறித்து பேசணும்னு சொல்லும் போது அதையும் நீங்க அனுமதிக்கலாம்ல. ஏன் அதுல மட்டும் ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்க? அதாவதுங்க பாராளுமன்றத்துக்கு சில மரபு இருக்குங்க. முதல்ல என்ன பேசணும், பல விஷயங்கள் இருக்கும், நீங்க இது பண்ணுங்க நான் சொல்லணும். நீங்க அதாவது நோக்கம் உங்களுக்கு விவாதம் நடத்த வேண்டியதுல நோக்கம் இது மக்கள் பிரச்சனை இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? வெறும் அதானிங்கிறது தனிப்பட்ட நபர் கிடையாது. அவருக்கு இப்ப எல்ஐசில இருந்து மற்ற எல்லா நம்மளுடைய பணம் அவருக்கு அங்க போகுது அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த மக்களின் பணமும் அவருக்கு உதவி செய்ய பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதா இங்க உள்ள ஒரு இஷ்யூ. அது ஒண்ணு. ரெண்டாவது, மணிப்பூர் 19 மாசம் ஆகுது, இன்னும் பிரதமர் அங்க போகல அப்படிங்கறத தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட 20,000 படை வீரர்களை அங்க அனுப்புவதற்கு மத்திய அரசு முடிவெடுக்குது. ஏன் ஒரு 19 மாசமா ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எதிர்க்கட்சிகள் நியாயமான கேள்வியா தானே இருக்க முடியும். அதையே அரசு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான். நாங்க எல்லாத்துக்கும் விவாதிக்க தயார். இப்ப மணிப்பூர் விஷயத்தினால இதுக்கு வந்துடுறேன். இப்ப 1990ல இதே மணிப்பூர்ல
கலவரம் ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான பேர் பலியானாங்க, லட்சக்கணக்கான பேர் வெளியேறினாங்க காங்கிரஸ் ஆட்சியில. அதே போல 2011 வந்து 4 மாசத்துல கடையை ஒரு டீ கடை கூட திறக்காரு, அந்த மாதிரி வச்சிருந்தாங்களா இல்லையா சார்? நான் என்ன கேக்குறேங்க, ஒரு கலவரம் வந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டு வச்சது. இவர்கள் வந்துங்க அதாவது இவர்களுக்கு வந்து ஊடுருவல்காரர்களை மணிப்பூர்ல இது பண்ணி இவர் ஆட்சி அதிகாரத்தை வந்து சரி செய்யறது காங்கிரஸ் தவறு செய்ததாவே வச்சுக்கிறோமேங்க. காங்கிரஸ் தவறே செய்யட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. பாஜக அரசு என்ன ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கூட கூட்டணியில இருந்த தேசிய மக்கள் கட்சி நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரின்னா, திரு போபண்ணா அவர்கள் தமிழரசன் திரு போபண்ணா அவர்கள் பதில் சொல்றோம். 90 மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான பேரு இதே மணிப்பூர்ல நீ பாஜக அரசாங்கம் இல்லங்க 90 கலவரம் ஏற்பட்டுதான் இல்லையா? வரதராஜன், நம்ம 2024 இருக்கோங்க. நீங்க நேருவை சொல்லி அப்புறம் இந்திரா காந்தி சொல்லி 90க்கு போய் நரசிம்மராவுக்கு போய் நான் என்ன ஒண்ணு இல்லைங்க, உங்க கூட கூட்டணியில இருந்த கட்சியே இன்னைக்கு ஆதரவை வாபஸ் வாங்கி பாஜக அரசு செய்வது நியாயமான நடவடிக்கை இல்ல, இந்த கலவரத்துக்கு அவங்க தான் காரணம் சொல்லிட்டு வெளியே போறாங்கல்ல. அப்படி ஒரு நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு. அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது ஒரு கூட்டணி வெளியில போறதை வச்சுலாம் முடிவு பண்ணக்கூடாது. உண்மையாக அந்த அரசாங்கம் அக்கறையோட மணிப்பூர் விஷயத்தை உண்மையாக அமைதியா வச்சிருந்தது. இப்ப திருப்பி காங்கிரஸோட சதியோட ஊடுருவல்கால தூண்டி விட்டு இந்த மணிப்பூர்ல திருப்பி பிரச்சனை செய்து இது வந்து எங்களுடைய உண்மையான குற்றச்சாட்டு. ஒரு கலவரம் ஏற்படுத்தினா அந்த அரசாங்கம் என்ன கட்டுப்படுத்த முடியும் அதை கட்டுப்படுத்தணும் தவிர அதை தூண்டி விட்டு அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்க்காது. அதை இருமுகரை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன முடிவு செய்யறாரு. இப்ப மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுறப்ப இதே ராகுல் காந்தி போன முறை வெளிநடப்பு எதிர்க்கு செஞ்சாரா இல்லையா? இந்த மணிப்பூர் கலவரத்தை பத்தி நரேந்திர மோடி பேசுறப்ப வெளிநடப்பு செஞ்சாலும் இல்லையா சார்? இது வந்துங்க பொதுவா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாடிக்கையா நீங்க வச்சிருக்கீங்க. எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கலவரத்தை வேடிக்கை பார்க்கறது. இன்னைக்கு காங்கிரஸ் அதிகார பசிக்காக பல்வேறு மாநிலத்தை கலவரத்து இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலம் அடி வாங்கிட்டே வருது. அது போல மணிப்பூர் கலவரத்தை மத்திய அரசாங்கம் பொறுப்போடு அணுகுது. எங்களுக்கு உள்துறை அமைச்சரா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், பொறுப்போடு நாங்க அணுகிறோம். காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கலவரத்தை சரி செய்து ஊடுருவல்காரர்களை வந்து அதிகப்படுத்தி அவர்களை என்கரேஜ் பண்ணி அங்க வந்து பிரச்சனை ஊடுருவத முயற்சி இருந்தா எங்களுடைய கருத்து. சரிங்க, ஏன் பிரதமர் அங்க போக முடியல? என்ன காரணமா இருக்கும்? 19 மாசம் ஒரு மாநிலம் பற்றி எரியுது, ஏன் அவர் போக முடியல அங்க? நான் என்ன கேக்குறேங்க, இன்னைக்கு வந்து கள்ளச்சாராய புலி வந்தப்ப முதல்வர் ஸ்டாலின் எக்ஸாக்ட்லி நல்ல கேள்வி. நீங்க கள்ளச்சாராய மரணங்களை ஏன் முதலமைச்சர் பார்க்க போல, வேங்கை வயலுக்கு ஏன் முதலமைச்சர் போல? இல்ல இருங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். வேங்கை வயலுக்கு ஏன் போகல, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகலன்ற கேள்வி தொடர்ச்சியா பாஜக செய்தி தொடர்பாளர்கள் இங்க விவாதங்கள்ல வைக்கிறீங்க. நியாயமான கேள்வி, எதிர்கட்சியா கேளுங்க, தவறில்லை. அப்ப அதே கேள்வியின் அளவுகோல் பிரதமர் மோடி ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை அப்படிங்கிறதுக்கு பொருந்துமா பொருந்தாதா? எங்களுடைய அந்த சட்டம் இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் தான் அந்த சட்டம் ஒழுங்கு. என்னங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி போனாரு, அமைதியா இருங்கன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா நீங்க? இல்ல நான் தமிழக கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் சந்தோஷ் காலி பிரச்சனைக்கு ராகுல் காந்தி போனாரா? நீங்க கேளுங்க வரதராஜன், எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கேட்கிறேன், எதிர்கேள்வி கேட்கல. தீர்வுதான் பிரச்சனை தவிர இங்க அரசியல் பிரச்சனை இல்ல. தீர்வை நோக்கி ஆக்கப்பூர்வமாக நாங்க நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். என்னதான் காங்கிரஸ் வந்து எவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டாலும் நாங்க வந்து உண்மையாக ஜனநாயக ரீதியாக அதை வந்து நாங்க கட்டுப்படுத்துறது நாங்க முயற்சி செய்யறோம். அதான் சொல்றேன். இந்த அளவுக்கு வச்சீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் சந்தோஷ் காலி போனாரு ராகுல் காந்தி ஓகே. திரு தங்கவரதன் நிறைய கேள்விகளை கனகராஜன் சொல்றாரு. அதாவது சொன்னேன், இன்னைக்கு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல்ல எங்களுக்கு அதான் சொன்னேன், எங்களோட பத்தி பேச இன்னைக்கு மகத்தான மக்கள் எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்காங்க. அண்ணன் என்ன சொல்றாரு சார், உங்களுடைய பிரிவினைவாத அரசியல் வந்து போன தடவை ஏன் ஜெயிச்சுன்னு கேட்டீங்க, மகாராஷ்டிரா ஊப்பில வந்து ராமர் வெற்றி பெறலையான அதில் இல்ல, நிச்சயமாக நான் நல்லாச்சு கொடுத்தோம். ஏன் வெற்றி பெற்றோம்னு சொன்னா நீங்களும் காங்கிரஸ் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணீங்க இல்லையா? ஓபிசி ரிசர்வேஷன் எடுத்துருவாரு, எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்துருவாரு, எஸ்சி ரிசர்வேஷன் எடுத்துருவாரு, கான்ஸ்டிடியூஷன் மாத்துவான்னு எடுபடுச்சு. இனிமே எடுபடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க 0.02 முக்காடு போட்டு போடுறது நீங்க போடும். கொஞ்சம் கூட கூச்சப்படாம நீங்க பேசுறது மக்கள் திரும்ப ஏற்றுமா இல்லையா? நீ பிரச்சாரம் கடுமையா வச்சீங்களா இல்லையா? இதே அம்பானியை பத்தி 2 தேர்தல் வச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு கொடுத்த என்ன 0.02 மகாராஷ்டிரால, இங்க 0.23 கொஞ்சம் அதாவது ஏக அதாவது இந்த மாதிரி எல்லாம் இந்த நாடு அழிய வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுக்கு எதிராக சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி என்பதை நாங்க அடிக்கடி சொல்றோம். ஒண்ணு நாங்க பாத்துருக்கணுமா? அதுதான் சொல்றேன், நீங்க தாங்க முக்காடு போடும். முக்காடு போட்டுக்கிட்டு இன்னைக்கு முக்காடு போட வேண்டிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அதை பேசக்கூடாது. கருத்தியலா பேசுவோம். சொல்லுங்க. இல்ல
தமிழர் சார் இப்ப அவர் சொன்ன நான் திரு கனகராஜன் வந்து சொன்ன விஷயத்துக்கு வரேன். நாங்கள் நீ பார்லிமெண்ட் வாதம் வைங்க. இப்ப 20,000 கோடி ரூபாய் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 20,000 கோடி ரூபாய் அதான் முதலீடு பண்ணிட்டாரு. யார் சொல்லி கொடுத்தாரு? மோடி சொல்லி கொடுத்தாரு. ஒத்திருக்கீங்களா? வாசிக்க ரெடியா இருக்கிறோம். 60,000 கோடி ரூபாய் ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில 60,000 கோடி ரூபாய் அதான் முதலீடு பண்ணிருக்காரு. இதை வாசிக்க எனக்கு தயாரா இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு வந்து ஆந்திராவா இருக்கலாம், தமிழ்நாட்டு 4,000 கோடி ரூபாய், இன்னைக்கு ஆந்திராவில் 60,000 கோடி ரூபாய், ஒடிசா சொல்லுவீங்க. ஓகே, விவாதிங்க. காஷ்மீர் என்ன ஏன் மறந்துடுறீங்க? ஒரே விஷயம், இப்ப கர்நாடகா 1,00,000 கோடி ரூபாய் எம்ஏ பண்ணிருக்காங்க. நீங்க அதான் ரத்து பண்ணுங்க, நாங்க எல்லாம் வாதிக்க தயாரா இருக்கங்க. அப்ப எங்க லஞ்சம் வந்துச்சுன்னு வாதிக்க தயாரா இருக்கிறோம். விட மாட்டீங்களே. நீ என்ன காரணம் தெரியுமா? பிரச்சனை அங்க சார்ஜ் ஷீட்ல இந்த 6 மாநிலங்கள், இந்த 6 மாநிலம் வந்தோட நீங்க பயந்துட்டீங்க. இதுல வந்து நீங்க தான் இந்த அவங்க விவாதிங்கன்னு தானே சொல்றாங்க. தங்கவரதராஜன் விவாதிங்கன்னு தானே அவங்க சொல்றாங்க, வேணான்னு சொல்லலையே. அதாங்க இல்லங்க, ரெடியா தாங்க எடுத்த உடனேங்க நீங்க ரெடியா இருந்தா விவாதிச்சிடலாமே. ஏன் யார் தடுக்கிறா? இவர்கள் திட்டமிட்டு இதுக்கு தீர்வு கூட நினைக்கிறாங்க. கூச்சல் யாரும் கேட்டாங்க. நான் கேட்கிற மனசாட்சி கிடக்குறாங்க. போன முருகன் அவை நடவடிக்கைகள் பாத்தீங்களா இல்லையா? மணிப்பூர் விஷயம் பத்தி பாதிச்சாரா இல்லையா? நான் இதே ராகுல் காந்தி பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் உங்களுடைய அனுமதியோட சொல்றேன். நீங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன், நான் பேச வரல. ஒரே ஒரு நிமிஷம். நரேந்திர மோடி பயந்தார். நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து நிர்பந்தப்படுத்தி விவாதிக்க வைத்தோம். நரேந்திர மோடி பயந்துட்டு ஓடினார். இவரு பதில் வாங்க விரும்பல. அவர் வந்து சொல்லுங்க வரதராஜன் சொல்லுங்க. அதுல என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி அத்தனை கேள்விகளுக்கும் எங்களுடைய அமைச்சர் அத்தனை பேர் நீங்க தமிழக கூட இவர்கிட்ட கேட்டீங்க, நம்மளுடைய நித்யானந்தன் கேட்டீங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க. அதன் பிறகு எப்பயுமே நிறைவு கருத்துல எங்களுடைய நிறைவு கொடுத்துள்ள அத்தனை கேள்விகளுக்கும் சேர்த்து, அதாவது 15 நாளா இருக்கலாம், 20 நாளா இருக்கலாம், அத்தனைக்கு எங்க பிரதமர் பதில் சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆண் மகன், ஒரு இரும மனிதர் எல்லாத்தையும் பதில் சொல்லியிருக்கிறார். நீங்க பயந்து ஓடுறது நீங்க. உடனே அவர் பேசுறப்ப கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துறது யாரு? ராகுல் காந்தி அமைதியா இருந்துட்டு அத்தனை பாராளுமன்ற உறுப்பினரையும் தூண்டி விட்டு நீ செஞ்சு. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க. பாருங்க, 2014 உங்களுக்கு ஏன் தெரியுமா வந்து எதிர்கட்சி அந்த காங்கிரஸ் கொடுக்கல, கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. அவர் ஆக்கபூர்வமா எதிர்கட்சியாக தகுதி கூட இல்லைங்க தான் கொடுத்தாங்க. 2019 தான். இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல கொடுத்தாங்க? 2024 ஒரு ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியா செயல்படுங்க இல்லங்க. அதனால தாங்க இப்ப வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரால எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கலாம், நீங்க ஹரியானால ஜெயிக்க முடியல. அதனாலதான் எப்ப வேண்டுகோள் வைக்கிறது, கார்பரேஷன் விடுங்க, அதிகார பசியை பத்தி சிந்திக்காதீங்க, நாட்டை நல்லதும் வழிநடத்த ஒரு ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியா வாங்கன்னு சொல்றாங்க. அதானி செய்யற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் கூட போங்க. அதானே அதானியோட கூட இருக்கணும். அதானே துறைமுகத்துல ஏற்கனவே 40 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுல. இப்ப உங்க ஆட்சியில தான் கம்யூனிஸ்ட் ஆட்சியில தான் 30 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணீங்க? ஒரே நிமிஷம். இந்த கேள்வி நீண்ட காலமா இருக்கு. ஒரே நிமிஷம் சொல்லிருங்க. வரதராஜன், இது விவாதம் தான். ஏன் இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? நானும் அதை சொல்றேன். இல்லங்க, நானும் அதை ஆட்சேபிச்சேன். அதுல தப்பு இல்ல, யோகிய மாதிரி பேசுறோம்னு கேட்டாரு. அவர் இப்ப சொன்னார்ல 40 உங்க யோகியதைய இப்ப நீங்க நிரூபிச்சிருங்க. 40 வருஷம் ஒப்பந்தம்னு சொன்னீங்கல்ல, எடுங்க. அது இருந்ததுன்னா நீங்க யோகியர், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாமா? 40 வருஷம் இல்ல ஒரு நிமிஷம். 40 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல தங்கவரதராஜன், நீங்க யோகியர்னு நான் ஒத்துக்கிட்டு என்ன கேக்குறேன்னா, இல்ல ஒரு நிமிஷம் தங்கவரதராஜன், நீங்க பேசுனது இருக்கு. 40 வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, 9 வருஷம் நீங்க அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க விழிஞ்சம் துறைமுகத்தை, இல்லையா? இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன். 40 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்ப 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. விழிஞ்சம் துறைமுகம் எவ்வளவு நாளா இயங்குது? ஏன் சார் நம்ம யோகியதாம்சத்தை எல்லாம் நம்ம இங்க பேச வேண்டாம். நமக்கு இல்ல நரேந்திர மோடி மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நரேந்திர மோடி மாதிரி எல்லாம் வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க. நீங்க 40 வருஷம் ஏற்கனவே ஒப்பந்தம் இருந்தது விழிஞ்சம் துறைமுகம்னா நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டுறேன். இல்லைன்னா யார் யோகியருங்கிறதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க வாயில வந்ததை நீங்க பேசுறீங்க.
நாட்டுக்கே தெரியுது, என்ன சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? சரி, நாட்டுக்கே ஓகே. தெரிய வேண்டியது சரி. நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியல. நன்றி, நன்றி. ஓகே, ஓகே. இந்த ஒப்பந்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா இல்லையா? நன்றி. அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, நன்றி வரதராஜன், நன்றி. அதுல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா இல்லையா?